பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18-19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் இன்னொரு வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி. எபேசியருக்கு நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு அவர் இந்த பூமியில் இருந்த நாளிலே சீசர்களை பார்த்து சொன்னதான வார்த்தை தான், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டே. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், சாத்தான் மனிதர்களுக்கு ஏதோ வியாதியை கொடுக்கிறான், நோயை கொடுக்கிறான், இதுதான் சாத்தானுடைய வேலை என்று சொல்லி நினைக்கிறோம். சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. இதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் இந்த பூமியிலே ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன்பதாக எங்கே இருந்தோம்? பிறப்பதற்கு முன்னதாக நாம் எங்கே இருந்தோம்? எங்கே இருந்தோம்? எங்கே இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? வயிற்றுல இருந்தீங்களா? அதுக்கெல்லாம் கேட்கலாம். அனாதி சிநேகத்தை நான் உங்களை சிநேகித்தேன்னு சொல்றாரு. அப்ப அனாதியிலே நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அனாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன் என்றால் ஒவ்வொரு மனிதன் அனாதியாகவே இருக்கிறான், நிச்சயமாகவே இருக்கிறான், நிச்சயமாகவே மனிதன் இருக்கிறான். மரணம் என்று சொல்வதெல்லாம் தற்காலிகமானதுதான். மரணம் என்று சொல்வது சரீரம், இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறதுக்கு பேர் தான் மரணம் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பெயருக்கு அது மரணம் அல்ல, அது என்னது? நித்திரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நித்திரை. மாம்சம் மண்ணாகி விடுகிறது, ஆனா ஆத்மா என்ன செய்கிறது என்றால் நித்திரை செய்து கொண்டிருக்கிறது. ஆத்மா தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா எங்கே இருந்து வந்தது? தேவனிடத்தில் வந்தது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். இந்த தேவனிடத்தில் வந்ததான நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தால் மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடலாம். பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் இருந்து நம்முடைய ஆத்மா வந்தது. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அதே பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவித்து நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால் மறுபடியும் அதே இடத்துக்கு நாம் போக முடியும். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எல்லா மனுஷனுக்கும் நியமித்ததான இடம் பரலோகம். எல்லா மனிதனுக்கும், கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வரவில்லை. இந்த பூமியிலே தோன்றின எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடம் இதுதான், பரலோகம் தான். ஏன் அவர் எல்லா மனிதனுக்கும் வைத்திருக்கிறார்? எல்லா மனிதன் எங்கிருந்து வந்தான்? சிலர் சொல்லுவாங்க, பெத்த தகப்பனுட்டு பெறாத தகப்பனத்துல போறாங்க. பெத்த தகப்பன் யாரு? யார் பெத்த தகப்பன்? ஒரே தகப்பன் தான், ஒரே தேவன் தான், பல தெய்வங்கள் அல்ல. தேவன் ஒரே தேவன் தான். தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் உண்டு. மனுஷனா இப்படி இருக்கணும், இலக்கணம் உண்டு. அவனை மனுஷன் மாதிரி இல்லாட்டா அவனை பைத்தியம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல மிருகம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல பேய் பிடிச்சிருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷனுக்கு எப்படி இலக்கணம் இருக்கிறதோ அதே போல தெய்வத்திற்கு இலக்கணம் உண்டு. தெய்வம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இலக்கணம், தெய்வம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறத இலக்கணம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தது. இதை நான் சொல்லல. இந்து மதத்திற்கு மூல வேதமாகிய
ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இதுதான் இந்து மதத்துக்கு அடிப்படை. ஆனா இந்துக்காரங்கிட்ட அந்த வேதத்தை பற்றி கேட்ட தெரியாது. ஆனா இந்துக்காரங்க கட்டான வேதம் தெரிஞ்சிருக்கணும், ரிக் வேதம் தெரிஞ்சிருக்கணும், யஜுர் வேதம் தெரிஞ்சிருக்கணும், அதுர் வேதம் தெரிஞ்சிருக்கணும், சாம வேதம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வாங்கி அவர்கள் தயவு செய்து வீட்டில் வைத்து தமிழாக்கம் பண்ணி அவர்கள் படிக்கணும். அப்படி படித்தால் அவர்களுக்கு தெரிய வரும் அந்த மூல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஏன் அநேக கோயில்களில் தமிழ்ல மந்திரம் ஓதுவதில்லை? தமிழ்ல மந்திரம் அனைவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது காரியங்கள் தான் அவங்க சொல்றாங்க. கன்னி புத்தராய நமக என்றால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உண்மை சோதரிங்க. பிரம்மபுத்திராய நமக என்றால் பிதாவுடைய குமாரனை உன்னை செய்கிற போற்றுகிறேன். இதெல்லாம் அவங்க வேதாந்தத்தாலும் இருக்கிறது. இது அவர்கள் அறியவில்லை, அறிவதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லை. கிருபையாக இறங்கி நம்ம படிக்கிறோமோ நம்ம படிக்கலையோ ஆண்டவர் நம்ம தேடி ஒருவேளை அவர் சொல்லி நம்ம கேட்கலன்னா நோயை கொடுத்து பேருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மளை இழுத்து கொண்டு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்துல அவருடைய பிள்ளைகளை பேர நெற்றியில எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் போனோம். ஆனா அங்க போகாம மனுஷன் எங்க போக போறான்? இப்ப நிறைய பேர் நரகத்திற்கு போக போறான். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிற நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்த. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய பேர் பிரவாசம் இருப்பீங்க. மனுஷன் எப்போ உண்டாக்கப்பட்டான்? தேவதூதன் எப்போ உண்டாக்கப்பட்டான்? சொல்லுங்க. நிறைய பிரவாசம். மனுஷன் எப்போ உண்டாக்கப்பட்டான்? தேவ தூதர்கள் எப்போ உண்டாக்கப்பட்டாங்க? நான் சொல்ல புரியுதா? புரியல இன்னும் கேட்கிறேன். நான் இன்னும் புரியுமா சொல்றேன். சரி, மனுஷன் முதல்ல உண்டாக்கப்பட்டானா தேவதூதன் முதல்ல உண்டாக்கப்பட்டானா? புரிஞ்சுக்கா? தேவதூதன் ஆண்டு எதுக்கு உண்டாக்கினார்? தேவதூதன் ஆண்டு எதுக்கு உண்டாக்கினார்? அவர் துதிப்பதற்காக மட்டும்தான் உண்டாக்கினார், வேற எதுக்குமே இல்லை. அவனை உண்டாக்கி ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கொடுத்திருந்தார். அந்த லூசிபர் ஒரு தூதர் இருக்கிறானே, அவன் மிக நேர்த்தியாக இசை வாசிக்கக்கூடியதான ஒரு தூதர். ஒவ்வொரு விரலும் ஆட்டா ஒவ்வொரு இசை வரும், ரொம்ப நேர்த்தியா வரும். அப்படி உண்டாக்கப்படாம அந்த லூசிபர் அவன் தேவனை துதிக்கும்படியாக இந்த லூசிபர் மற்றும் தூதர்கள் உண்டாக்கப்பட்டான். இப்போ அங்க அரசியல் உண்டாக ஆரம்பித்து விட்டது. நமக்குள்ள யார் தலைவர்? அரசியல் தானே. நமக்குள்ள யார் தலைவர்? இந்த பல வழியில யார் ஆளுவா? யாருக்கு யாருக்கு பிரச்சனை வந்துட்டாங்க? தேவனுக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்ட தூதனுக்கும் பிரச்சனை வந்தது. அந்த தூதன் சொல்றான், நாம இசைவாசிக்காம உமக்கெல்லாம் மகிமை கிடைக்க துணி வேற யாருக்கு இசைவாசிக்க ஆள் இருக்கா? நான் தான் இசைவாசிப்பதற்கு நான் தான் இருக்கிறேன். எனவே நான் ஆரம்பிக்க மாட்டேன். எல்லாரும் யார ஆரம்பிக்கணும்? என்னை ஆரம்பிக்கணும் சொல்றான். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் உண்டாக்கினது அவர்தான் உண்டாக்கினார். உண்டாக்கினது ஆண்டவர் அங்கே இருந்து சபித்து அவனை கீழே தள்ளினார். அவன் ஒரு ஆளா விழல, ஒரு சில ஆட்களாக விழல, பல கோடி தூதர்களோடு சேர்ந்து அங்க ஒரு அரசியல் கட்சி உண்டாகிச்சு. லூசிபர் சேர்ந்த தூதர்கள் பல கோடி பேர் நேசித்தாங்க. சபித்து ஆண்டவரால் தள்ளப்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் உண்டாக்கின தூதர்களை பெரும்பாலானவங்க தள்ளப்பட்டாங்க. இப்போ அந்த ஆண்டவருக்கு துதிக்கிறதான எண்ணிக்கை என்ன செய்யுது? அங்க குறையிறாங்க. அந்த ஆசனம் அங்க இருப்பிடம் உடையவர்களுக்கெல்லாம் அந்த இடங்கள் அங்க குறைவாங்க. இப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இந்த தூதரை உண்டாக்கணும் துதிக்க முடியாங்க. இதுல ஒரு பெருங்கூட்டமான தூதர்களெல்லாம் என்ன செய்வாங்க? கீழே தள்ளியாச்சு. ஏன்னா அங்க இருந்தா அவங்க இடைஞ்சலதான் இருப்பான்னு சொல்லி கீழே தள்ளியாச்சு. இவங்க இந்த இடத்தை நிரப்புவதற்கு நமக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் மனுஷன் உண்டாக்கினார். எந்த இடத்துல இருப்பதற்கு? அந்த இடத்துல இருப்பதற்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில்
நாம் உயிர்த்தெழும் போது நாம் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். அந்த இடத்துல போய் நாம யாரை துதிக்கணும்? ஆண்டவர் துதிக்கணும். அந்த இடம் இப்போ பிளாங்கா இருக்கு. அந்த இடம் இப்ப வெறுமையாக இருக்கிறது. அந்த வெறுமையான இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் போய் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது அல்லவா, பரலோகம் தேவனுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான இடம். ஆனா நரகம் மனுஷன் யாருக்குமே ஆயத்தமாக்கப்பட்ட இடம் கிடையாது. அது யாருக்குமே ஆயத்தமாக்கப்பட்ட இடம், தள்ளப்பட்ட தூதர்களுக்குனே ஆயத்தமாக்கப்பட்டதான இடம். இப்போ இந்த சாத்தான் எப்படி அங்க பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தாலோ பரலோகத்தில், அதே மாதிரி இங்க பிரச்சனை பண்றான். எங்க? பூமியில பிரச்சனை பண்றான். என்ன பிரச்சனை பண்றான்? இவங்க பழைய இருந்த இடத்துல போய் நாம் இருந்த இடத்துல நிரப்பி விடக்கூடாது. நாமும் நம்முடைய தூதர்கள் இருந்த இடத்தை இந்த மனிதர்கள் நிரப்பி விடக்கூடாது. எனவே அவர்களை இழுத்து எங்க கொண்டு போனோம்? அவர்களை இழுத்து நரகத்திற்கு கொண்டு போனோம் என்று சொல்லிதான் அவன் பலமாக இந்த பூமியிலே போராடி கொண்டிருக்கிறான். மத்திய ஆகாயத்தில் செயல்பட்டதான வானமண்டல பொல்லாத ஆவியுடைய செயல்கள் எல்லாம் இப்போ எங்க விழுந்துதான்? இந்த பூமியிலே விழுகிறதை கண்டு இயேசு சொல்றாரு. இப்ப இந்த பூமியில சாத்தான் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நோயை கொடுக்கிறது, மற்ற காரியங்களை கொடுக்கிறது. இது இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல போயிடக்கூடாது. இங்கேயும் ஆண்டவரை துதித்து விடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தில் போய்விடக்கூடாது. வேதம் சொல்கிறது, தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதான ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்தமுள்ள இடம். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிறதான இடம். நம்முடைய ஆண்டவருக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. அந்த இடத்துல போனோம்னா நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்தம் எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? எந்த கடையிலே கிடைக்காது. நீங்களாக பரிசுத்தமாக வாழவும் முடியாது. ஏனென்றால் நாம் மாம்சமானவர்கள், நமக்கு அநேக சுபாவங்கள் இருக்கிறது, நம்மால் முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, தேற்றரவனாகிய பரிசுத்தாய் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுடைய பலவீனங்களை உங்களுக்கு உதவி செய்வார். என்ன பலவீனம்? கோபத்தை அடக்க முடியவில்லை, அவர் உதவி செய்வார். அநேக குடும்பங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய ஏழ்மான சுபாவம், அதில் நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நிறைய விதமான மாம்சத்துடைய சுபாவங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு யார் உதவி செய்வார்? ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி வருவார்கள். எப்போதும் துதி யாரை வாய்ப்பிருக்கணும்? உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும். தேவன் அறியாம உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. தேவன் அறிஞ்சா நடக்கும். இதை நம்ம முதலாவது நினைக்கணும். சாத்தான் பக்கத்துல பேசுவான், நம்மளோட பேசுவான். சாத்தான் பேசுறான். சிலர் சொல்லுவீங்க, நான் ஆண்டு சத்தத்தை கேட்கறதே இல்லை. நிறைய நாள் பேசியிருக்கிறாரு. அந்த அலவரசைக்கு உங்க அலவரசை ஒத்து வரல, அவ்வளவுதான். அங்க இருந்து போன்ல பேசுறாங்க. ஆனா இங்க என்ன கிடைக்கல? சிக்னல் கிடைக்கல, நெட் கிடைக்கல. உங்களுக்கு சிக்னல் இல்ல, ஆண்டவர்கிட்ட நெட் இல்ல. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மட்டும் சிக்னல் இருந்தா காணாது. யாருக்கு இருக்கணும்? உங்களுக்கு சிக்னல் இருந்தா மட்டும்தான் அவர் பேசுறது கேட்கும். நிறைய தேவனுடைய தேவ சத்த கேட்கறாங்க. எப்படி பேசுவாரு? சதத்துல ஒரு சாட்சி ஏரிமராஜன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு இப்போ வயசு 88 வயசு. ஏரிமராஜனுக்கு இப்ப 88 வயசு. ஆனா அவர் இப்போ பாஸ்டரா இருக்காரு, சர்ச்சில் பாஸ்டரா இருக்காரு. அவர் மிகப்பெரிய நடிகன், மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய நடிகன், மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் கருமாரி அம்மன் மற்றும் முருகன் இதை ரொம்ப தீவிரமா வழிபடுறது. சாதாரணமாக அல்ல, ரொம்ப தீவிரமா வழிபடுறது. ஆனா இந்த சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் கடைசியில் தெருவுக்கு வந்துட்டார். தெருவுக்கு வந்தால் உடலை கடன்காரங்க, தெருவுக்கு வந்தால் கடன்காரங்க உடலை ஒவ்வொன்றையும்
விட்டு கொடுத்தாரு, கார் விட்டு கொடுத்தாரு பத்தல, வீடை விட்டு கொடுத்தாரு பத்தல, சொத்தெல்லாம் விட்டு கொடுத்தாரு பத்தல, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு பத்தல. எப்படியும் நம்ம வந்து மேல வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் லாட்சிகள் எல்லாம் போய் கடனுக்கு தங்கி இருந்தார். இவர் ஏற்கனவே பிரபலமான ஆளா இருந்தபடினால இவர் எப்படி தந்துருவார்னு சொல்லிட்டு ஹோட்டல் லாட்சிகள் எல்லாம் பல லட்சம் ரூபாய் கடனாகி விட்டது. கடன்காரங்க எல்லாம் தேடி வர்றாங்க. கடைசியில் அவர் லாட்சியை மாத்திட்டே இருக்கிறார். மாத்தி 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 அவர் இந்த இடத்துல இருக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது, அவர் குடும்பத்துக்கு தெரியாது. இந்த இடத்துல இருக்கிறார் என்பது தெரியாத அளவுக்கு மாறி 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 அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கடைசியில் சமாளிச்சு பார்த்தாரு, என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. என்னதான் தீர்வு? என்னதான் தீர்வு? இருக்க உடம்புக்காங்க, கடைக்காரங்க இருக்க உடம்புக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் கோடிகள கடன், பல கோடி படம் எடுப்பதற்கு வாங்க பல கோடி ரூபாய்கள கடன் இருக்கிறவங்க எல்லாரும் வேறு பேசிக்கிறாங்க. கடைசியில எப்படியும் நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி நம்ம மரியாதை இருந்தாலும் இந்த மரியாதையோடு நம்ம வந்து என்ன செய்வோம், செத்துருவோம். என்ன மரியாதையோட? இந்த மரியாதையோடு நம்ம வந்து செத்துருவோம்னு அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்கிற வாடகை வீட்டுலலாம் அவர் சொல்லாம கொள்ளாம போய் ஒரு இடத்துல லாட்சியில் இருக்கிறது மருந்து வாங்கி வச்சு காலையில எத்தனை மணிக்கு சாப்பிட முடியும்? 6 மணிக்கு கரெக்டா அவர் நேரம் முடிச்சுக்கிறார். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், 6 மணிக்கு நம்ம வந்து செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தெய்வங்கள் நமக்கு உதவி செய்யணும். இவ்வளவு பக்தியாக உதவி செய்யலையே. அப்ப தெய்வம் ஒண்ணு இல்லவே இல்லை, நம்ம சாகிறது தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி அவர் மரத்தை வாங்கி வச்சுட்டு ராத்திரியெல்லாம் தூங்காம ராத்திரியெல்லாம் தூங்காம அப்படி பிடிச்சு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். கரெக்டாக 4:30 மணிக்கு. அவர் பேர் வந்து சண்முக சுந்தரமா. யாருக்குமே அவருடைய பேர் சண்முக சுந்தரம் தெரியாம, ஏவிஎம் ராஜன் சொன்னதான் தெரியுமா. கரெக்டாக 4:30 மணிக்கு ஒரு சத்தம் அவர் இருக்கிற ரூம்ல. இப்போ யாருக்குமே அந்த பேர் தெரியாது, சின்ன பையன்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியுமா. அப்போ சண்முக சுந்தரம் கேட்குது, சத்தம் தெளிவா கேட்குது. சண்முக சுந்தரம், நீ எடுத்த முடிவு சரியில்லாத முடிவு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சண்முக சுந்தரம், நீ எடுத்த முடிவு சரியில்லாத முடிவு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சத்தம் இது யார் சத்தம் கேட்கிறாரு. அவர் தெரியுது, சின்ன வயசுல இவர் ஆர்சி ஸ்கூல்ல படிச்சாரா, ஒரு ஆர்சி ஃபாதர் வந்து இவருக்கு கிளாஸ் எடுப்பாராம். அப்ப இந்த பேரை வந்து இவருக்கு அன்பா அடிக்கடி சொல்வாராம், சண்முக சுந்தரம் நல்லா படிக்கணும்ப்பா, வாழ்க்கை முன்னேறவங்க. இவருக்கு கரெக்டா தெரியுது, இவர் மனுஷி போயிருப்பாரு. அப்பவே ஒரு வயசான ஆளுதான் இவருக்கு அவரு தான் வந்து சொல்றாரு. அப்படிங்கும் போது அப்படி இப்ப இருக்க மாட்டான். அப்ப அந்த கர்த்தர் ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படுது. அப்ப இது யாரெல்லாம் இருக்கும்? இந்த வேதக்காரங்க கும்பல இயேசுவா இருக்கும், வேதக்காரங்க கும்பல இயேசுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இயேசு எனக்கு உதவி செய்ய வருவார் போல இருக்கு, இல்லை சத்தம் எனக்கு கேட்காது அப்படின்னு ஒரு நாள் தள்ளி போடுறாங்க. எதை? சாக. உடனே சாகுறான்னு நினைக்கிறேன். ஒரு நாள், சரி ஒரு நாள் அதுக்கு குழப்பம் இப்படி இருக்கிறது. அப்ப இவர் வீட்டுக்கு வந்து கேள்விப்பட்ட வரிசை கட்டி கடன்காரங்க வராங்க, வரிசை கட்டி வராங்க, கடன்காரங்களும் வரிசை கட்டி வராங்க. இத கடன்காரங்களுக்கு பயனாக ஓடினார். ஆனா கடன்காரங்க வந்துட்டு என்னாலும் இல்லாம ரொம்ப அன்பா பேசுறாங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, வாங்க நீங்க வாங்க ஆபீஸ்ல போய் கணக்கெல்லாம் பார்ப்போம், கணக்கு பார்த்து நீங்க எவ்வளவு தரணும் நான் பார்த்து சொல்றேன். சரி வந்து நீங்க மெதுவா தந்தா போதும், வட்டியெல்லாம் வேண்டாம், நான் கணக்கு பார்த்துட்டு நான் வட்டியை கூட முதல்ல கழிச்சுக்கிறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறல அப்படின்னா ஏன் வருவதற்கு ஆறுல, சரி ஏன் காரணவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வட்டிக்காரன் அலைக்காரத்தை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்க போய் கணக்கு பார்த்துட்டு நிறைய ரூபாய் வந்துச்சான். இதுல வந்து ரொம்ப ரூபாயை தள்ளுபடி பண்ணி கஷ்டப்படுறல, நீ என்னைக்கு கிடைக்கிறோ பாப்பா, அதனால நீ வந்து ரொம்ப சங்கடப்படலாம் சொல்லி வீட்டுல போட்டு காலையில் எடுத்துட்டு போனோம். இவர் வந்தானே அடுத்த கலந்தாரம் சொன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு தெரியும், அந்த தவறான முடிவு எடுத்துறாத, நீ உயிரோடு இருந்தா என்னைக்குனாலும்
என்னைக்காவது வாங்கிடலாம், நான் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன், உனக்கு என்னைக்கு கிடைக்குதோ நீ அன்னைக்கு வந்தா. இவர் 3-4 பேர் கடற்கரை எல்லாம் வரிசையா வந்து ஒருமை கூட கடினமா பேசுறேன். அவ்வளவு நாள் கடினமா பேசலாம்னு ஒருமை கூட எப்படி பேசல, ஒருமை கூட கடினமா பேசல. அப்பா நினைச்சா நான் இவ்வளவு நாள் இந்த சம்பவம் நடக்கல, நசரீதி வாக்கு அந்த தேவனுடைய வார்த்தை வந்தப்புறமா இது நடக்குது, என் கடனெல்லாம் கட்டாயம் நிச்சயமா என்ன செய்யும், தீரும் அப்படின்னு சொல்லி இவர் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாரு. இவரை அறிஞ்சவங்க நிறைய கிறிஸ்தவத்துல வசதியாக இருப்பார்கள் அல்லவா, அதெல்லாம் கடனெல்லாம் கொடுத்து இவருக்கு எல்லா கடனும் கொடுக்கப்பட்டு இவர் ஒரு சபையில விசுவாசியா இருந்தார். இப்ப யாரையும் உதவி செய்திருக்கிறார், அவர் அடையாளம் கொடுத்துட்டாரு. இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு அடையாளம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, அப்போ வானத்தில் இருந்து இந்த பூமியில விழுந்த சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க திரும்ப அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா திரும்ப அந்த இடத்துக்கு போனா நீங்க அந்த தூதன் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாரோ அதே வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு விட்டுறக்கூடாது. இதற்கு விடாம இருக்கணும்னா வேற ஒண்ணுமே செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ விடக்கூடாது. பரிசுத்தம் எங்கேயெல்லாம் பரிசுத்தம்? முதல்ல பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்கணும்? இருதயத்தில் ஆரம்பிக்கணும். வேதம் சொல்கிறது வெளிப்புற சுத்தமாகும்படிக்கு முதலாவது உட்புறத்தை சுத்தப்படுத்து. சில ஒயிட் ஒயிட் போட்டிருப்பாங்க, உள்ள பரிசுத்தம் இல்லைன்னா வெள்ளை சட்டையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில வெளியே போறது கட்டாயப்படுத்துறாங்க. வெளியே போட்டவர்களெல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்கன்றா அங்க முன்னாடி எல்லா அரசியல்வாதிகள் தான் முன்னாடி போய் பார்த்துருப்பாங்க. நம்மளோட ஒயிட்டா யாரும் போடுறாங்க, நம்மளோட ஒயிட்டா அரசியல்வாதிகள் தான் ஒயிட் போடுறாங்க. அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அது நீசனாக அவர்கள் போடுறாங்க. ஒயிட் போடுறாங்க என்பதற்காக பரிசுத்தம் என்று சொல்லி யாரையும் சொல்லிவிடவே முடியாது. இந்த சாத்தான் இந்த பூமியில இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக வாழ முடியாதவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய வருகை ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ஆனா மனுஷனுடைய மரணம் என்பது இந்த நேரத்தில் என்பது தெரியுமா? நோயாக இருக்கா வசனக்கா இருக்கான். அது வீட்டோட நினைச்சிட்டு இருப்பாங்க, இவருக்கு இப்படிலாம் நோயெல்லாம் இருந்துச்சு, இவருக்கு இப்படிலாம் நோயெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறக்கால இது இப்பெல்லாம் போகாது, இது நம்மளாம் அனுப்பிச்சுதான் போகும் அப்படியெல்லாம் சில செய்யறாங்க பேசுறாங்க. ஆனா அதே வேலையில நல்ல தராத்திரமா இந்த போனா டக்குனு போயிட்டாங்க. மரணம் எப்போது என்பது தெரியாது. நாம எல்லாம் தேவனை எப்படிலாம் நீங்கள் எல்லாம் நினைக்கணும். நம்ம எல்லாம் இப்ப எங்க வந்திருக்கோம்? ஒரு மனுஷன் சொல்றாரு, நாமெல்லாம் பூமியில சுத்தி பார்க்க வந்திருக்கோம். பூமியெல்லாம் டூரிஸ்ட் வந்துருக்கோம். நம்ம டூரிஸ்ட் எத்தனையோ இடத்துல நம்ம டூர் போயிட்டு வரோம். ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், சில 1 வாரம் போவாங்க, இப்படியே போயிட்டு வருவாங்க. போகிற இடத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிடுவோம். நம்ம போகிற கடையில சாப்பிட்டுக்கிறோம், லாட்ல இருந்தாங்க அங்கே இருக்கிறதுனால நல்ல இந்த செட்டப்பா நம்ம வந்து நல்லா அனுபவிச்சுக்கிறோம். போகிற இடத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். ஆனா ஒன்னையும் தூக்கிட்டு வர முடியாது, எல்லாம் அங்கதான் இருக்கும். நம்ம பரலோகத்திலிருந்து வந்தவங்க, தேவனிடத்திலிருந்து வந்தவங்க இந்த பூமியில நாம் சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம். குறிப்பிட்ட காலங்கள் சுத்தி பார்த்ததற்கு பிறகு வேதம் சொல்கிறபடி நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாகவே போகிறோம். நம்ம என்னங்க வீட்டுல இருந்து கொண்டு போனோமோ அதை தான் கொண்டு வர முடியும். வேற உடனே கொண்டு வர முடியாது. டூரிஸ்ட் போயிருக்கிற இடத்துல நம்ம பரலோகத்துல இருந்து வெறுமையாகத்தான் வந்தோம், நம்ம வெறுமையாகத்தான் போனோம். பரலோகத்துல நம்ம பரிசுத்தமா வந்தோம். அதே பரிசுத்தோடு சின்ன பிள்ளைங்க மறந்துடும்படா எங்க போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நன்மை தீமை அறியத்தக்க வயது ஒன்று. அந்த நன்மை தீமை அறியத்தக்க வயது பாவம் எது பரிசுத்தம் என்று சொல்லி நன்றாக சிந்திக்கக்கூடியதான வயசு. அந்த வயசுக்கு முன்னாடி பிள்ளைகள் செத்தா அவங்க எதெல்லாம் போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க அங்கிருந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க. ஆனா இந்த இடைப்பட்டதான நாட்களிலே நாம் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி அநேக விதமான தேவையில்லாத காரியங்களை செய்கிறோம். அதோடு யார் சேர்ந்துக்கலாம்? சாத்தான் சேர்ந்துக்கலாம். நம்ம இதை ஜெயித்து கடந்து போகணும்னா ஒரே வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்க
பேதுரு முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி யார் விழுங்கலாம் என்றது, யார் விழுங்கலாமோ என்று. நாங்க அந்த சாத்தானை வலைய சிக்காம இருக்கோம்னா ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்கோம். ஒண்ணு என்ன புத்தி, அது தெளிந்த புத்தி. புத்தி ஒண்ணு இருக்கு, தெளிந்த புத்தி ஒண்ணு. புத்திக்கும் தெளிந்த புத்திக்கும் வேறுபாடு என்ன? கலங்கின தண்ணி, தெளிந்த தண்ணி. கிணற்றின் தண்ணி தெளிவாக இருக்கும். எனவே கிணற்றுக்குள்ள அதிகமாக பாம்பெல்லாம் கிடக்கிறத பார்க்க முடியாது. ஏனென்றால் தெளிவான இடம் மறைவானது அல்ல. தெளிவான இடம் எல்லாருக்கும் தெரிந்ததான் இடம். பாம்பு இதெல்லாம் அதுல போய் என்ன செய்யாது, உட்காராது. பாம்பு எப்போதுமே மறைவாக இருக்கும்படியாகத்தான் விரும்பும். தண்ணி தெளிவாக இருக்கும் என்றால் மேல இருக்கிறதான ஆட்கள் தெரியும், வெளிச்சம் உள்ள ஊடுருவி போகும். எனவே அந்த இடத்துல தேவையில்லாத விஷப்பூச்சிகள் இருக்காது. ஆனால் கலைஞர தண்ணீர் இருக்கிற இடத்துல கொஞ்சோட கலைஞர தண்ணீர் இருந்தாலும் அதுல பாம்பு சில விஷப்பூச்சிகள் உள்ளே மறைந்து இருந்த வெள்ளம். கிணற்றினுடைய ஆழம் அதிகமாக இருக்கும், அந்த தண்ணீர் தெளிவாக இருக்கிறபடினால் அந்த இடத்துல விஷப்பூச்சிகள் இருக்க விரும்பாது. தெளிந்த புத்தி இருந்தால் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அனைத்து காரியங்களும் நமக்கு தெரிய வரும். நாம் ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய, ஆண்டவரே எனக்கு என்ன புத்தியை தாருங்க. அடுத்தவங்களுக்கு இல்லை, யாருக்கு எனக்கு தெரிந்த புத்தியை தாருங்க. பைபிள் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன் கண்ணில என்ன இருக்கு, உன் கண்ணில உத்தரவு இருக்கு. ஆனா நீ உன் சகோதரனை பார்த்து, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, இல்ல அதாவது நண்பர்களை பார்த்து, உறவுகளை பார்த்து நீ சொல்ற கண்ட இப்ப துருவனா எடுத்து போடட்டுமா? இது என்ன நியாயம்? அவன் பைபிள் சொல்லப்படுற தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அதுக்கு அடுத்த என்ன சொல்லியிருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெரியுமா? வெளித்திருந்தா தூங்காம முடிச்சிருக்கிறது இல்லை. அது மாம்சத்தினுடைய விளைப்பு. ஆவிக்குரிய விழிப்பு என்பது உணரப்பட்ட சொல்லி இருக்கிறது. நான் நித்திரை செய்து என் இருதயமோ விழித்திருந்தது. இருதயம் ஆண்டவரோடு ஒன்றித்துக் கொண்டிருக்கும். இந்த இருதயம் என்பது ஆத்மா. இந்த ஆத்மா தேவனோடு ஒன்றி இருக்கும் என்றால் சாத்தானுக்கு நம்ம இடத்துல வேலையே இல்லை. யாருக்கு வந்து அந்த இருதயம் தேவனோடு ஒன்றித்து இருக்கும், நம்ம மாம்சீகத்துல விழித்திருந்து நடமாடி கொண்டிருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க தனியா நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. தனியா இல்லை, நேரத்துல இந்த மாற்ற வீட்டுல தனியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இத்தனை பேர் இருக்கிறீங்க, வேதம் சொல்கிறது நான் நினைச்சு பார்த்தேன். சர்ச்சைக்கு சில விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். கலைஞர் வீடு வருஷம் ஒரே இருந்துச்சு, ஆள் அப்படியே இருந்துட்டு இருந்தாங்களே. அந்த வீட்டுல ஆண்களை காணலையே. வேதம் சொல்கிறது விருந்து வீட்டுக்கு போவதிலும் அப்படி என்ன வேலைங்க விசுவாசிகளுக்கு? அப்படி என்ன வேலை கேட்கிறேன். இப்ப யாரும் சொன்னாங்க, பாசு தனியா இருக்கிறாங்க, யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு வீட்டோட சொல்றாங்க. போலீஸ் செல்வத்துக்கு என்னோ பேர சொல்லி எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம தனியா இருக்கிற நமக்கு நல்லது. அவ்வளவு நேரம் இருந்தேன் தேசத்துக்காக சொன்னேன். அவ்வளவு நேரம் இருந்தேன், இது பேசுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் நேரம் போகாது அப்படின்னா கிடையாது. அப்படி நமக்கு தனியா இருக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது, நம்ம ஆளோடு இருப்பதுக்கு வாய்ப்பு. அப்பதான் அந்த வீட்டுல ஒருத்தங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் வார்த்தை சொன்ன உடனே. தமிழ் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, சும்மா இல்லை பாசியே தனியா இருந்தா யாரோட சொல்லிட்டு இருப்பாங்க. சரியான வார்த்தை.
பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனியா ஒண்ணு கிடையாது. நீங்க தனியா இருந்து ஆண்டு கூட அப்படி பேசிட்டே இருங்க. ஜெபத்துக்கு எவ்வளவு காரியம் இருக்கு, ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவோ காரியம் இருக்கிறது, உங்க குடும்பத்துக்கு காரியம் இருக்கிறது. நான் தேவனுடைய சன்னிதானத்துல இருந்து சொல்றேன், நடந்து கொண்டு அவ்வளவு நேரம் தேசத்திற்காக நான் நல்லா ஃப்ரீயா செய்யறேன். எனக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா, இத்தனை பேருக்கும் ஒரு இடம் இல்லையே, இடம் இல்லையே. ஐக்கியம், ஆவிக்குரிய செல்வம் தான் என்னது ஐக்கியம். ஐக்கியம் எப்படி வருகிறது? தேவனுடைய அன்பினாலதான் தேவன் திருச்சபையோடு கட்டுறாரு. அந்த தேவ அன்பு இல்லைன்னா எப்படின்னா நீங்க தேவனுடைய ராஜ்யம் நான் ஏன் கடமையை செய்துட்டு இருக்கேன், நான் இழுத்துக்கலாம் போக முடியாது, கெட்டி இழுத்துக்கலாம் உங்களை போக முடியாது. ஆண்டவரே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம், எப்படி ஆண்டு விட்டுட்டு போவேன் அப்படிலாம் போக முடியாது. ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நான் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். நீங்க எல்லாரும் போனதுன்னா அதுக்கு என்ன செய்யறேன், வழிநடத்துறேன். கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன், அன்பு இல்லாதவன் இல்ல அவங்க அபிவாசிக்கிறோம், நீங்க வழிகாட்டுங்களா? அவங்க என்கிட்ட சொல்ல சாக்கு போறோம் கிறிஸ்தவம் சொல்லக்கூடாது. நீங்க வழிகாட்டுங்க, அவங்க வராம இருக்கட்டும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மை செய்வதனால் புத்தின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய நீதியா இருக்கிற சுத்தி வழிகாட்டுங்க. இது வரைக்கும் வராம இருக்கலாம், நீங்க போங்க. அதுக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கப்படுத்தும். ஏன் நீங்க ஒரு சாகம் வைக்கிறீங்க? கிறிஸ்தவத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் எதை செய்வதற்கு முன்னாடி ஆண்டவர் நினைக்கிறான்னு பார்ப்பான். ஆனா மனுஷர்கள் அதை நினைக்க மாட்டாங்க, மற்றவர்கள் அதை நினைக்க மாட்டாங்க. மனுஷன் என்ன நினைக்கான்னு பார்ப்பான். ஏன் போகலாம் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஒரு பேராசப்பட்டு வந்துடும், சும்மா பார்த்துதான் வந்துடும். இது ஒரு மனுஷன் நினைப்பான்னு சொல்லி, ஆனா யார் நினைக்கான்னு சொல்லி நான் கர்த்தருக்கு பயந்தாத இடத்துல உட்கார்ந்துருந்தேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஊழியக்கார மட்டும் இல்ல, விசுவாசிகளாகிய நீங்களும் நான் ரொம்ப எதிர்பார்த்த நிறைய பேர். ஆனா சரி நீங்க நினைக்கலாம், அங்க போகாம இருக்கிறதுனால இவருக்கு என்ன நஷ்டம், வைக்கிறாரு யாருமா இந்த பாசம் எல்லாரும் இவருக்கு அவருக்கு தலைவியா இருப்பார். நமக்கு என்ன பிறகு என்ன நீங்க ஐக்கியம், பிறகு என்ன நீங்க ஆணுடைய பிள்ளைங்க, பிறகு என்ன நீங்க ஆவிக்குரிய சபை, பிறகு என்ன கிறிஸ்தவங்க? நீங்க ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டு என்ன நினைக்கிறார், ஆண்டு என்ன சொல்றாரு, இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அந்த தூதர்கள் உட்படுவதன் இடத்தை நீங்கள் நிரப்புவதற்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கியத்தை தருவார், நல்ல ஒரு வாக்கியத்தை தருவார். இது இல்லாம நீங்க மனுஷன் நினைக்கிறபடி மற்ற எல்லாரும் நினைக்கிறபடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எல்லாம் நினைச்சு பாருங்க. நம்மெல்லாம் நினைக்கிறபடியே பாசி இருக்கிற நினைச்சு பாருங்க. எத்தனையோ காரியங்கள்ல நியாயமற்ற விதங்களை சில நடந்தவங்க தான், அதையெல்லாம் மன்னிச்சு மறந்து ஆண்டவர் ஊழியக்காரனாக வைத்திருக்கிறான், என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். நீங்கள் ஒரு விசுவாசி, ஒரு உடல் விசுவாசிக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்வீங்களா? உங்களுக்கு கரெக்டான பணக்காரங்களும் எல்லாரும் வந்துருவாங்க. பணக்காரங்க வீட்டுக்கு போகலாம் கூட பிரச்சனை இல்லை. உங்க அவ்வளவே கட்ட மாட்டாங்க. அந்த ஏழைகள் வீட்டில் நீங்க என்ன செய்யணும், அது உங்களுக்கு நல்லது, உங்க ஆன்மீக ஜீவத்துக்கு நல்லது, வருங்கால ஆசீர்வாதத்துக்கு நல்லது. தேவன் இதெல்லாம் பார்ப்பாரு, பணத்தெல்லாம் பார்க்க மாட்டார், காசு பணத்தெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்க இதெல்லாம் சரியில்லாம இருந்து அந்த 1000 ஒரு 50,000 கொடுத்த உடனே ஆண்டு ஏமாந்து அப்படின்னா ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆண்டு இப்படி பண்ண காரியங்கள்லாம் பாப்பா, அதை பார்த்துதான் உங்களை ஆசீர்வதிப்பான். நீங்களும் நான் நினைக்கிறேன் வீட்டுல பேசிடுவோம், தப்பா நினைச்சு புத்திக்கெல்லாம் ஆண்டு இவ்வளவு வச்சிருக்காரு. நம்ம தான் அறியாம முட்டி மோதி போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கும் போது இவர் கிறிஸ்து மேல அன்பு இல்லையே, இந்த மிடில் இருக்கும் போது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை நேசிக்க தெரியவில்லையே, கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியவில்லையே, இவர்களெல்லாம் ஆண்டு கொஞ்சம் ஆசீர்வதிச்சு வச்சுட்டா, பாஸ்டர் நீங்க என்ன வேண்டாம் பாஸ்டர், நாங்களே என்ன நடத்திடுவோம். எல்லாருக்கும் என்ன பண்ண தெரியும், எல்லாருக்கும் ஜோப தெரியும். விட்டா சில பிரசங்க கூட செய்வீங்க, விட்டா சில பிரசங்க கூட பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. எனவே ஒன்று நினைக்கணும், இயேசுவை காட்டினது யாரு, இயேசுவை சொல்லியிருந்தது யாரு? ஜோமனுக்கு மாட்டை உட்காந்து சும்மா ஜோமனுங்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு ஜோமனு சொன்னது யாரு? இப்ப ஜெபம் வருது. அப்ப 2 பேர் இருக்கிற இடத்துல என்ன வராது, ஜெபம் வராது. நம்ம தான் கட்டாயத்தை ஜோமனுங்க தெரிஞ்சது ஜோமனுங்க நம்ம தானே இருப்பாரு சொல்லி ஜோமனாச்சாச்சு. இப்ப பாஸ்டர் இல்லைனாலும் என்ன செய்யலாம்,
அவன் ஜாக்கிரதை. பாஸ்ட் இல்லாம ஜோமன தெரியும். ஆனா பாஸ்ட் இடத்தை எந்த ஒரு விசுவாசியும் நிரப்ப முடியாது. தன்னைத்தானே மேய்த்து கொள்வர்கள் கையை வேதத்துல சொல்லிருக்கான்னு சொல்றேன். நான் வேதத்துல சொல்லாத எதையும் சொல்ல மாட்டேன். வேதத்துல சொல்லாத சொன்னா தயவுசெய்து யாரா இருந்தா பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு சந்தேகமான கொஞ்சம் விளைச்சி சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுங்க, தாராளமாக சார் சொல்லித்தாரு. தன்னைத்தான் மேய்த்து கொள்கிறவர்களுக்கு ஐயோ யூதாவுக்கு சொல்லி ஜோமன தெரியும், பிரசங்கம் தெரியும். ஆனா ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவரும் தானாய் நாங்கள் நிற்க முடியாது. நாங்க தானாய் என்னை ஆண்டு நிற்க விட மாட்டாரு. அது தேவ நீதி கிடையாது. சரி, அப்போ சாத்தான் நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வதல்ல. அன்னைக்கு எங்கேயே சொன்னேன், எல்லாத்துலயும் என்ன இருக்கு? பாஸ்போர்ட் இருக்கு. உங்க எல்லாத்துலயும் பாஸ்போர்ட் இருக்கு. வெளிநாட்டு போற பாஸ்போர்ட் இல்ல, பரலோகத்துக்கு போற பாஸ்போர்ட் ஆகிய ரட்சிப்பு இருக்கு. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. வெளிநாட்டுக்கு போனா என்ன வேணும்? வேற பாஸ்போர்ட்டை கொண்டா போட மாட்டான். என்ன வேணும்? விசா வேணும். பாஸ்போர்ட் என்பது இந்திய அரசாங்கம் கொடுக்கிறது. விசா என்பது வேற நாடு, எங்க வரலாம், எங்க நாட்டுக்கு வரலாம் என்கிற அனுமதியை அடுத்த நாடு கொடுக்குது. அந்த விசா இருந்தாலும் போக முடியும். விசா இல்லாம நீங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் பாஸ்போர்ட் வச்சு போகவே முடியாது. இதே போல ரட்சிக்கப்பட்டாச்சு, இதே போல ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இந்த பாஸ்போர்ட் இருக்கு. இவன் பரலோகம் அத்தாரிட்டி தரணும், ஆண்டவனா இயேசு கிறிஸ்து அத்தாரிட்டி தரணும். பரலோகத்துக்கு அவர் நமக்கு பரிசுத்தமாகிய விசாரம் தரணும். அது தந்தால் மட்டும் போக முடியும். இல்லைன்னா இங்கே இருப்பிய இம்மைக்காக மட்டும் நீங்க ஆண்டவரை தேடுறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா தேடனா இம்மைக்காக நீங்க கேட்க அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களை மேல கொண்டு போயிடுவார். நீங்க ஆன்மீக சுபாவத்துல நீங்க நல்லா வாங்க, தாழ்மையுள்ளவர்களாய் மாறுங்க, பயப்படுகிறவர்களாய் மாறுங்க, தேவத்துள்ளவர்களாய் மாறுங்க, யார் என்ன சொல்ல கேட்கிறவர்களாய் மாறுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அந்த இடத்துல, அந்த குடும்பத்துல, அந்த தேசத்துல, அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவரை உயர்த்தி காட்டிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சுபாவத்துல வாங்க. தன்னைத்தான் தாழ்கிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துங்க உங்களை. இதயத்துல பரிசுத்தம், நாவுல பரிசுத்தம், செயல்பாடுல பரிசுத்தம். இதை விரும்புங்க. நிறைய சத்தியங்கள் சொல்லலாம், சமயமாயிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க அந்த சாத்தானும் அவருடைய தூதர்களும் இந்த இடத்தை நிரப்ப போகிறோம். ஆனா அதற்காகத்தான் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு. அதற்காகத்தான் அவருடைய சாயலாக உண்டாக்கல. அப்படிதானே? தூதன் அவருடைய சாயலாக உண்டாக்கல. நம்ம தேவதூதனிலும் அவனை சற்று உயரமாக வைத்திருக்கிறேன். தேவதூதர் ஒன்றும் பெருசல்ல, மனிதர்கள் தான் பெரிய ஆட்கள். ஏன்னா நம்ம தான் அவரை போல உண்டாக்கினார். தூதரை எங்கேயும் அவரை போல உண்டாக்கினார்கள் என்று சொல்லப்படவில்லை. நம்ம அவரை போலே உண்டாக்கி சாத்தான சவால் ஆண்டவருக்கு, நீ போ, நான் ஜனத்தை ஏற்படுத்துறேன், எனக்கு இந்த ஒரு கூட்டம் வரும், பூமியிலிருந்து வரும், நீ ஆளுகை செய்கிற இடத்துல எனக்கு என்று பார், ஒரு கூட்டம் ஜனங்கள் வரப்போவதா இல்லையா பாருன்னு சொல்லி ஆண்டவர் சவால்ல மனுஷனை உண்டாக்கினார். அந்த ஆண்டுடைய சவால நாம நிறைவேற்றோம். ஆண்டவர் சவால் இருக்கிறார், நம்மளை நம்பி சவால் இருக்கிறார். இவர் பரிசுத்தவர்களாய் இருந்து என்னை ஆராதிக்கும்படி வருவார்கள், நீ வேண்டுமென்றால் பார் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விட்டார் அல்லவா? அந்த சவாலை நானும் நீங்களும் நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிரியருக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. முழங்கால் பிடித்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சொல்லி எல்லாரும் முழங்கால் பிடித்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்னுள்ளது, கர்த்தர் மாறவர், கர்த்தர் கிருபை என்னுள்ளது. கர்த்தாவே, இந்த பூமியிலே தள்ளப்பட்டதான சாத்தான் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய திரைநாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதித்து விடக்கூடாது, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து உண்மை மகிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே சாத்தான் கவனமாக இருக்கிறான். இந்த சாத்தானுடைய தந்திரங்களை முறியடித்து நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறத்தக்கதாக எல்லாரையும் பரிசுத்தமாக மாற்றினாங்க.
இதற்கான வல்லமை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுங்க. இதற்கான அபிஷேகம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் இப்போதே உண்டாகட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இளம்பின் பரலோகத்தினாவே நல்ல இயேசுவே, நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து உடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கான கிருபை செய்தி நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஜாக்கிரதையோடு ஜீவித்து உடைய ராஜ்யத்தில் உடைய நாமத்தை நித்திய காலமாய் ஆராதிக்க கடவுள் தேவனாலே ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. வராத ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுங்க. நாங்கள் அழைத்து வருவீங்க ஆண்டவரே. சமீபத்தில் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டு எல்லாரையும் ஆசீர்வதி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுது. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் வைக்கத்தை காத்துக்கொள்ள எவ்வளவு செவிக்கிறோம். சாத்தானுடைய வஞ்சனை கிரியைகளுக்கு எல்லாரையும் வைக்கத்தை காத்துக் கொள்ளுது. பொல்லாத மனுஷனுடைய தீமையான செயல் தீமையான ஆலோசனைகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் வைக்கத்தை காத்துக்கொள்ள எவ்வளவு செவிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிப்பாக மீண்டும் ஒரு முறை கூட உங்க சரிதானங்களை கடந்து ஆராதிக்க தேவன் நாமே கிருபை செய்து வேண்டுமா இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனத்தினாவே ஆமென். பரமண்டலத்தில் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு நாமே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலங்களை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்கள் கண்ணாடிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கண்களை மன்னியும். எங்கள் சோதனை குற்றப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னையும்